யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேட்டியளித்ததாக கூறி 5 கோடி ரூபாய் கேட்டு நடிகர் வடிவேலு தொடர்ந்த வழக்கு. பதிலளிக்க நடிகர் சிங்கமுத்துவுக்கு உயர்நீதிமன்றம் ஆணை. ஆந்திராவில் வெள்ளத்தால் தவித்து வரும் மக்களை மீட்கும் பணி தீவிரம். ஹெலிகாப்டர்கள் மூலம் உணவு மற்றும் குடிநீர் விநியோகிக்கும் மீட்பு படை. ஆந்திராவில் வெள்ள சேதத்தை தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கோரிக்கை. சிகாகோ விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு. ஆரத்தி எடுத்து வரவேற்ற வெளிநாடு வாழ் தமிழர்கள். மூன்று நாள் பயணமாக புருனே மற்றும் சிங்கப்பூருக்கு புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. இரு நாடுகள் உடனான தூதரக உறவை பலப்படுத்த புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. தோமாலை சேவையில் திருப்பதி ஏழுமலையானை குடும்பத்துடன் வழிபட்டார் எடப்பாடி பழனிசாமி. கற்பூரம் ஏற்றி தேங்காய் உடைத்து வழிபாடு. டெல்லியில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழக பாஜக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஹெச் ராஜா சந்திப்பு. மாலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்கிறார். விஜயின் தமிழக வெற்றிக்கழக மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்க வாய்ப்பில்லை. எந்த தலைவர்களுக்கும் இதுவரை அழைப்பு விடுக்கப்படவில்லை என தகவல். பள்ளியில் சாதிய மோதல்களை தடுப்பது தொடர்பான சந்துரு அறிக்கையில் உடன்பாடு இல்லை என உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி சுப்பிரமணியன் அதிருப்தி. அறிக்கைக்கு பின்பே பொட்டு வைத்து பணிக்கு வருவதாகவும் கருத்து. கேரள நடிகர் சங்கத்திற்கு தலையும் முதுகெலும்பும் இல்லாத அமைப்பு என நடிகை பத்மபிரியா சாடல். நடிகையாக வெற்றி பெற பலரின் ஹோட்டல் அறைக்கு செல்ல வேண்டும் என தன்னிடம் சிலர் கூறியதாகவும் பேட்டி. பாலியல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மலையாள இயக்குநர் ரஞ்சித் முன்ஜாமீன் கோரி மனு. உடல்நிலை மற்றும் சினிமா துறையில் தனக்கு உள்ள நல்ல பெயரின் அடிப்படையில் முன்ஜாமீன் வழங்க கோரிக்கை. திருச்சி அரியமங்கலத்தில் சைனீஸ் நூடுல்ஸ் மற்றும் கோக் சாப்பிட்ட நிலையில் சிறுமி உயிரிழந்த விவகாரம். ஆன்லைனில் விற்ற உணவு நிறுவனத்திற்கு சீல். கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த வழக்கில் மேலும் ஒருவர் கைது. பாலியல் புகாரை மறைக்க முயன்றதாக பள்ளி முதல்வர் வினோதினியை கைது செய்து விசாரணை. திருச்சியில் அரசு உதவி பெறும் பள்ளியின் விடுதியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை. பள்ளியின் தலைமை ஆசிரியரின் மகனும் அரசு மருத்துவருமான சாம்சன் டேனியல் மீது போக்சோ சட்டத்தில் கைது. சேலத்தில் 50,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு பேரம் பேசியதாக வெளியான வீடியோ. வருவாய் ஆய்வாளர் கனிமொழி பணியிடை நீக்கம். மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிக பயன்பெறுவது தமிழ்நாடுதான். சென்னையில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேட்டி. I don't want to discuss about Mekedatu now. Rain gods are helped us, both the states. Let good sense prevail upon Tamil Nadu people also. Mekedatu is there for Tamil Nadu, better than Karnataka. So now the rain has supported Karnataka, but when No, it has not supported Karnataka, it has supported Tamil Nadu.
உத்தரப்பிரதேசத்தின் பைரட்டில் மேலும் ஒரு சிறுமியை கடித்த ஓநாய்கள். மனிதர்களை கடிக்கும் ஓநாய்களை கண்டதும் சுட முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உத்தரவு. யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கில் நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பல்வேறு யூடியூப் சேனல்களில் நடிகர் சிங்கமுத்து தன்னை பற்றி தரக்குறைவாக பேசி வருவதாக குற்றம் சாட்டி நடிகர் வடிவேலு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் பொதுமக்கள் மத்தியில் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதற்காக 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழங்க சிங்கமுத்துவிற்கு உத்தரவிடுமாறு நடிகர் வடிவேலு மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபோது மனுவிற்கு பதிலளிக்கும்படி நடிகர் சிங்கமுத்துவிற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் இவ்வழக்கு மீண்டும் நீதிபதி டிகாராமன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது வக்காலத்து தாக்கல் செய்ய உள்ளதால் கூடுதல் அவகாசம் வேண்டும் என்று சிங்கமுத்து தரப்பு வழக்கறிஞர் கோரிக்கை வைத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வக்காலத்து தாக்கல் செய்யவும் பதில் மனு அளிக்கவும் 2 வாரங்கள் அவகாசம் வழங்கி உத்தரவிட்டார். மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என்று நடிகை பத்மபிரியா காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் ஹேமா அறிக்கை குழு வெளியான பிறகு மலையாள நடிகர்கள் மீது நடிகைகள் அடுக்கடுக்கான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து மோகன்லால் தலைமையிலான மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தின் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வதாக அறிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த டோவினோ தாமஸ், வினுமோகன், அனன்யா மற்றும் சரையு ஆகியோர் தாங்கள் தொடர்ந்த சங்கத்தில் நீடிப்பதாக தெரிவித்தனர். இந்நிலையில் மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்தை கலைத்ததற்கு கோழைத்தனமான செயல் என்று நடிகை பார்வதி விமர்சித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக மலையாள திரைக்கலைஞர்கள் சங்கத்திற்கு முதுகெலும்பு இல்லை என்று நடிகை பத்மபிரியா காட்டமாக குற்றம் சாட்டியுள்ளார். எதன் அடிப்படையில் அவர்கள் ராஜினாமா செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ள பத்மபிரியா திரைத்துறையினர் பவர் குரூப் இருப்பதாக சாடினார். மேலும் ஹேமா குழுவின் அறிக்கையை 4.5 ஆண்டுகளாக அரசு ஏன் வெளியிடவில்லை என்றும் பத்மபிரியா கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடிகையின் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக தற்போது முன்ஜாமீன் கேட்டு இயக்குனர் ரஞ்சித் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முகிலன். விவரங்களை பதிவு செய்யலாம். நேற்று ஏற்கனவே நடிகர் மற்றும் எம்எல்ஏ முகேஷ் மற்றும் சித்திக்கு முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தனர். இன்று இயக்குனர் ரஞ்சித் முன்ஜாமீன் கோரி தற்போது மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த மனுவும் இன்று விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனது மனுவில் இது ஒரு பொய் குற்றச்சாட்டு என்றும் அதே போல இது உள்நோக்கத்துடன் இது பதியப்பட்ட வழக்கு என்றும் ரஞ்சித் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். மிக முக்கியமாக இவர் மீது 2 புகார்களில் 2 எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஒரு மேற்கு வங்காள நடிகை கொடுத்த புகாரின் பேரில் முதல் எஃப்ஐஆர் பதியப்பட்டது. அதைத் தொடர்ந்து ஒரு நடிகர் தன்னை பெங்களூருவில் உள்ள ஒரு அறையில் வைத்து தவறாக நடந்து கொண்டதாக ஒரு நடிகர் கொடுத்த புகாரின் பேரும் அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் ஆனது பதியப்பட்டு 2 வழக்குகள் அவர் மீது விசாரணையில் உள்ளது. தற்போது முன்ஜாமீன் கோரி அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இன்று மதியம் நடிகர் முகேஷ், அதே போல வழக்கறிஞர் சந்திரசேகரன், அதே போல மணியன் பிள்ளை ராஜு, சித்திக் ஆகியோரின் முன்ஜாமீன் மனுக்களும் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பாலா, கேரள திரையுலகில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஹேமா கமிட்டியின் அறிக்கையை தொடர்ந்து தற்போது இயக்குனர் ரஞ்சித் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார். விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட எச் ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்போது அவர் சந்தித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து வாழ்த்து பெற்ற எச் ராஜா தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில்
தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்று மாலை அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவுடைய தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராஜா. அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு மேற்படிப்புக்காக சென்ற காரணத்தினால் 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக ராஜா, மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா நியமிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் ஆளுநரை சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருந்தார் ராஜா. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும், தமிழகத்திலும் அது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் ராஜா. டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவின் இல்லத்தில் மதிய உணவுடன் சேர்த்து ஒரு கலந்துரையாடல் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியது ஈவினிங் இன்னைக்கு மாலை நிதியமைச்சரையும் ராஜா சந்திக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமான சந்திப்புகள் அடுத்தடுத்து அவர் நடத்துகிறார். அடுத்த 3 மாதத்திற்கு தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராஜா அவர்கள். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக அண்மையில் நியமிக்கப்பட்ட ராஜா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் தற்போது அவர் சந்தித்திருக்கிறார். சில தினங்களுக்கு முன்னதாக தமிழக ஆளுநர் RN ரவியை சந்தித்து வாழ்த்து பெற்ற ராஜா தற்போது டெல்லி சென்றிருக்கிறார். பாஜக ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நிலையில் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்று மாலை அவர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாஜகவுடைய தமிழ்நாட்டின் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ராஜா. அண்ணாமலை அவர்கள் லண்டனுக்கு மேற்படிப்புக்காக சென்ற காரணத்தினால் 6 பேர் கொண்ட குழுவானது அமைக்கப்பட்டு அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக ராஜா, மூத்த தலைவராக இருக்கக்கூடிய ராஜா நியமிக்கப்பட்டார். நேற்று முன்தினம் ஆளுநரை சந்தித்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பேசியிருந்தார் ராஜா. அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் உறுப்பினர் சேர்க்கையானது தொடங்கப்பட்டது. இந்தியா முழுவதும், தமிழகத்திலும் அது நடத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் ராஜா. டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவின் இல்லத்தில் மதிய உணவுடன் சேர்த்து ஒரு கலந்துரையாடல் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நம்ம பார்க்க வேண்டியது ஈவினிங் இன்னைக்கு மாலை நிதியமைச்சரையும் ராஜா சந்திக்கிறார் என்பது கூடுதல் தகவலாக பார்க்க வேண்டியது இருக்கிறது. மிக முக்கியமான சந்திப்புகள் அடுத்தடுத்து அவர் நடத்துகிறார். அடுத்த 3 மாதத்திற்கு தமிழகத்தில் பாஜகவை வழிநடத்தக்கூடிய பொறுப்பு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் தற்போது அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார் பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கும் ராஜா அவர்கள். நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து 1 நிமிட செய்திகளை பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநாட்டில் ராகுல் காந்தி பங்கேற்பார் என்ற தகவல் உண்மையில்லை என்று தமிழக வெற்றிக் கழகம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, விவரங்கள். நந்தா, தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு என்பது வரும் 23ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மாநாடு நடத்துவதற்கான அனுமதி கோரி காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறார்கள். அது குறித்து அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக காவல்துறை சார்பில் கூட சமீபத்தில் 21 கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தது கட்சிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு. அதில் சில முக்கிய கேள்விகள் இடம் பெற்றிருந்தன. கழிப்பறை வசதி, மக்கள் செல்லக்கூடிய வசதி, முக்கிய பிரபலங்கள் செல்லும் வழிகள் உள்ளிட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. அந்த 21 கேள்வியில் முக்கியமாக இன்னொரு கேள்வி இடம்பெற்றிருந்தது. எந்தெந்த விஐபி வருகிறார்கள், எந்தெந்த தலைவர்கள் வருகிறார்கள் என்று எழுப்பப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் சில தகவல்கள் பரவி வந்தன. குறிப்பாக மற்ற மாநில முதல்வர்கள் வர இருக்கிறார்கள், சில தலைவர்கள் வர இருக்கிறார்கள், அரசியல் தலைவர்கள் வர இருக்கிறார்கள் என்றெல்லாம் தகவல்கள் பரவி வந்தன. ஆனால் நாம் விசாரித்த
வரைக்கும் இதுவரை தாவேகா சார்பில் எந்த மாநில முதல்வர்களுக்கோ அல்லது தலைவர்களுக்கோ அழைப்பு விடப்படவில்லை. அதாவது தங்கள் மாநாட்டிற்கு வருமாறு அவர்கள் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமாக இன்னும் எந்த அழைப்பும் விடப்படவில்லை. அதே சமயம் இந்த மாநாட்டை நடத்த வேண்டும் அந்த கேள்வி காவல்துறை அந்த கேள்வி எழுப்பி இருக்கிறார்கள். அந்த கேள்விக்கு விரைவில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிகிறது. குறிப்பாக ஓரிரு நாட்களில் அதெல்லாம் முடிவு செய்யப்பட்டு அந்த கேள்விகளுக்கு பதில் தயார் செய்யப்பட்டு காவல்துறைக்கு கொண்டு நேரில் கொடுப்பார்கள் என்று தெரிகிறது. நந்தா, நன்றி செந்தில் ராஜா விரிவான விவரங்களுக்கு. இடைவேளைக்கு பிறகு தொடரும் மற்ற செய்திகளை பார்க்கலாம்.